ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கோயம்புத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மருதமலை கோவிலின் அடிவாரத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்திற்கு பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிலை அமையவிருக்கும் இடத்தை நீதிமன்றத்திற்கு உதவும் அமிகஸ் கியூரி வழக்கறிஞர்களும் அதிகாரிகளும் கொண்ட குழுவினர் நேரில் ஆய்வு செய்து ஜனவரி 23ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள மருதமலை யானைகளின் வழித்தடமாக செயல்படுவதால் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமாக இந்த பகுதிகளில் சிலை அமைப்பது குறித்து சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கோவில் அடிவாரத்தில் உள்ள 4.96 ஏக்கர் நிலத்தில் வெறும் 23 சென்ட் நிலத்தில் மட்டுமே சிலை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 137 மீட்டர் தொலைவில் இருப்பதால் யானை வழித்தடங்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பக்தர்களின் வசதிக்காக சிலை தளத்திலிருந்து 600 மீட்டர் தொலைவில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் அருகில் இருக்கும் 7.98 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை வாகனங்களை நிறுத்துவதற்காக பேருந்து நிலையம் அமைப்பதற்காகவும் குத்தகைக்கு எடுக்க கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. பக்தர்களால் வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு கோபுரங்களை அமைத்து தீவிரமாக கண்காணிப்பார்கள் என்று தெரிவித்தது. இதையடுத்து மூத்த வழக்கறிஞர் மோகன், வழக்கறிஞர் சந்தானராமன் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் சிலை அமைய உள்ள இடத்தை பார்வையிட்டு அதன் இப்போதைய நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுவினர் மருதமலை பகுதியில் கள ஆய்வில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.